ஹலோ, நான் கார்த்திக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் எப்பயும் போல் டே 2 vlog. இன்றைக்கி மார்னிங் எப்பயும் போல் சைக்கிளிங்லாம் போயிட்டு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங்கே நான் vlog எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். வெளியெலாம் போய் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் முடியல. நாளைலேருந்து கண்டிப்பாக நம்ம அவுட்டோர் vlog எடுப்பேன். வெளியே போகிறது வர்றது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம பார்ப்போமே. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மெயின் விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போது நான் Chatgptன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக அது டெவலப்பராக நான் வந்து என்னோடய ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு Chatgptல இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்பேன். நான் அப்போ போய் பார்ப்பேன், சரிங்களா. அப்போது எனக்கு ஒரு ஐடியாலாம் தோணும். நான் என்னென்ன மாதிரிலாம் ஒரு 8 வந்து கேள்வி கேட்டேன், அதை எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறதெல்லாம் நான் வந்து மைண்டில் வச்சுருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் இப்போ, சரிங்களா. இப்போ Chatgpt வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு டே லைஃப் டாஸ்க் ரொம்பலாம் அட்வான்ஸாக போக வேண்டாமே. இப்போ நான் ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு நோட்டில் வந்து நான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த டாஸ்க்கே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளே வந்து ஷெடியூல் பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை ஏஐட்ட வந்து சொல்லிடலாம், எனக்கு வந்து ஒரு மார்னிங் நீங்கள் சொல்கிற டைமாக இருக்கட்டும், மார்னிங் 6 to 10 மார்னிங் ஃப்ரம் 6 to 9, 10 வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுற நினைக்கிறீங்களோ, அல்லது 4:30 to நைட் 11 o'clock வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன டாஸ்க்கு என்னென்ன நம்ம ஒரு டாஸ்க் வந்து எப்படி ஒரு டைம் டியூரேஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதான் Chatgpt. இந்த URL தான் போய் பண்ணியிருக்கேன். இந்த URL வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களோட மெயில் லாகின்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன் வருங்க. அது மட்டும் நம்ம வந்து ஒரு ஓடிபிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணால் போதும். இப்போ நான் நியூ சேட்டுன்னு க்ரியேட் பண்ணுறேன். நியூ சேட் வந்து இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹாய்னு போடுவோம். அது வந்து ஏ வந்து இப்போ வந்துடும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வந்து சாரி. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னா, Chatgptல வந்து கொஞ்சம் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிலேயாக தான் வரும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே மெசேஜ் வந்துட்டு இருந்தது. அதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம தேலாமா. இப்போ என்னோடய இது வந்து என்ன பண்ணால் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டும் எனக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி vlogகும் நான் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உண்டான மெத்தட்ஸ் வந்து நான் கேட்குறேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், என்னோடய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பார்க்கணும், அண்ட் தென் என்னோடய ப்ராப்பராக வந்து என் vlogகையும் வந்து நான் பண்ணணும். ஒரு டே வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து நான் எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைப் பண்ணுமா. கேன் யூ ப்ளீஸ் மேக் அ ஷெட்யூல் ஃபார் development. Development, then blog, content creation, cycling. இப்போதைக்கு தான் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், vlog, content creation அண்டு சைக்கிளிங் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து டைம் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது லேர்ன் நியூ திங்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் நியூ திங்ஸ் நம்ம மட்டும் கொடுக்குறோம். எப்படி கொண்டு வர மட்டும் பார்ப்போம். ஒரு லாஸ்ட் 2 days வந்து நிறைய அப்டேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் ரொம்ப டிலே ஆகுது. நம்ம கொடுக்குறது பாருங்கள், டைமிங்கோடு கொடுக்குறது பாருங்கள். நான் கேட்டது என்ன, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், vlog, கண்டென்ட் க்ரியேஷன், சைக்கிளிங், ஏதாவது நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணணும். சாம்பிள் ஷெட்யூல் ஃபார் யூர் ரெஃபரன்ஸ், மண்டே டியூஸ்டேன்னு சொல்லிட்டு ஆர்டராகவே கொடுத்துருது. மண்டே 7 AM to 8 AM சைக்கிளிங், 9 AM to 12 PM பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, 1 to 3 வந்து லேர்னிங் நியூ திங்ஸு, 4 to 6 வந்து vlog ஃபில்மிங்கு, 7 to 8 வந்து கண்டென்ட் க்ரியேஷன்ஸு. அதே மாதிரி டே பை டே கொடுத்துருது. இப்போ சாட்டர்டே சண்டே வந்து என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து இந்த பார்த்தீங்களா, யூ கேன் அட்ஜஸ்ட் திஸ் ஷெட்யூல் as per your availability and requirements. Make sure you to allocate enough time for each task and prioritize tasks according to their importance. நம்ம ஒரு விஷயத்துக்கு மாற்றிக்கலாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரைடே வரைக்கும். இப்போ நம்ம அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மேக் இட் அப் டு சண்டேன்னு கொடுப்போமே.
அதே இது அப்படியே காப்பி பண்ணி அப்படியே கொடுக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன கொடுத்தோ அதையும் கொடுக்குது. நம்ம இது வந்து எப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. இப்போ நான் ஸ்டாப் ஜென்ரேஷன் கொடுத்துட்றேன், ஏன்னா ஆல்ரெடி அங்கே வரதானே இங்கேயும் வருது. என்ன ஒரு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சாட்டர்டே ஆட் ஆக போகுது. இப்போ நீங்கள் இன்க்ளூட் இதில் பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் எல்லாமே ஸ்கிப் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு டேக்குவே ஷெட்யூல் போட்டுக்கலாம், 24 hours தான். இப்போ நான் அதே வந்து ஸ்டாப்னு கொடுத்துட்றேங்க. கேன் யூ ரீஅரேஞ்ச் கொடுக்குறேன். this schedule for 24 hours, sorry 12 hours போகிறோமா, from morning 5 போடுறேன். For 12 hours, okay. பாருங்கள், 5 AM to 6 AM cycling, 6 AM to 9 AM வந்து learning new things, 9 AM to 11 AM வந்து content creation, 11 to 1 வந்து business development, 1 to 3 வந்து vlog filming, 3 to 5 again vlog editing. You can repeat this schedule for the rest of the days. முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கொடுத்து ஓடி போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு சின்ன டாஸ்க் நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தானே வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் எப்போ ப்ளே பண்ணணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ளே ஆக்டிவிட்டிஸ் தனியாக இருக்கும்ல, நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நிறைய இது நம்ம ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இனிமேல் வரக்கூடிய vlog இன்றைக்கி நான் ப்ரிப்பராக வரல, ஆக்சுவலாக அவசரமாக வந்ததுனால எடுத்து போட்டுட்டேன். இப்போ நான் உனக்கு இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை ப்ரிப்பேர்டாக வந்து உங்களுக்கு இதில் என்ன பர்பஸ், நீங்கள் ஒரு Chatgpt ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு லேர்னிங் ஒரு நாலேஜ் ஆகட்டும் எப்படி கெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லித்தரேன். இது ஒரு யூஸ்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தான். பட் இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். இல்லாட்டி வந்து போர் அடிச்சிடும், 2 டைம் போர் அடிச்சிடும். சம்டைம்ஸ் இதே வந்து அலர்ட் கொடுக்கும். நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்னு இருந்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து கேளுங்க, என்ன டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் லிமிட் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. வித்தின் 1 hour மேலே சேட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு எரர் காமிக்கும். சம்திங் எரர் காமிக்கும், 1 hour வரைக்கும் டிலே பண்ண சொல்லி டைம் காமிக்கும். அதெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் வந்து இதுகிட்ட வந்து நம்ம வந்து என்ன கேள்வி கேட்குறோமோ அதை நம்ம கேட்கணும். திருப்பி ரிட்டீட் பண்ண மாதிரி கேள்வி கேட்டோம் அப்படின்னா பதில் சொல்லும். ஆட்டோமேட்டிக்காக வந்து 1 hour வந்து எரரில் காமிச்சிடும். நீங்கள் டூ மச்சாக, ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு, யூ ஆஸ்கிங் டூ மச் கொரீஸ் வித்தின் 1 hour சொல்லிட்டு முடிச்சிடும். ரிப்பீட்டடாக எதுவும் அது வந்து ஒரு பதில் வந்து தெரியாது, இல்லை இது வந்து நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா திருப்பி நம்ம வந்து அதை டென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை அப்படி கொடுத்துரும். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயலட்டான எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்பேக் கொண்டு போய் கொடுத்துரும். என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அது காமிக்கிறேன், ஃபியூச்சரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் சரியாக ப்ரிப்பேர் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு குக்கிங் vlog கூட பண்ணலாங்க. சாரி, குக்கிங் இதில் கேட்டு ஹவு டு குக்கு, ஓகே எனிதிங் ரெசிபி, ஏதாச்சும் பிடிச்ச ரெசிபி சொல்லலாமா? எனக்கு அவ்வளோவா தெரியாது. நார்மலாக எனக்கு சிம்பிளாக ஹவு டு மேக் மேகி நூடுல்ஸ். கரெக்டு தானே? ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்போ? நூடுல்ஸ் இப்போ நான் என்டர் பண்ணுறேன். நம்ம ஹவு டு குக் நூடுல்ஸ் கூட வந்து சும்மா ஒரு பேசிக் இன்டென்ஸ் தான் நான் கொடுக்குறேன். வர பாருங்கள். ஒன் பேக்கெட் மேகி நூடுல்ஸ். நான் ஸ்பெல்லிங் கரெக்ட் தாங்க, MAGGI தான், நான் தப்பாக நினச்சேன். 1 packet மேகி நூடுல்ஸ் அண்ட் 1.5 cup of water, மேகி டேஸ்ட் மேக்கர் மசாலா, ஒரு பேக்கெட் பாயில் 1.5. இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸுங்க. ஒரு பேச்சுலராக இருக்கட்டும், யாரும் குக் பண்ண தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற ஈஸியாக வந்து இது எப்படி பண்ணணுங்கிற டிக் பண்ணி கொடுத்துரும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எங்கள் குக்கை சமைச்சு கொடுப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 6 months வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு. பட் ரிப்பீட்டடாக வந்து என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களே கேட்குறாங்க, பிடிச்சி சொல்லுங்கள். நானும் ஃப்ரெண்டு இருக்கோமா, சொல்லுங்கள். நாங்கள் எனக்கு சொல்லவே தெரியல. என்ன பண்ணேன், எங்களுக்கு பிடிச்ச தோசை இட்லி இதுக்கெலாம் நான் வெஜிடேரியன் தான். ஆப்வியஸ்லி அது என் ஃப்ரெண்டு வந்து நான் வெஜிடேரியன். ஸோ என்ன பண்ணேன், நான் வந்து எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் ஃபுட்டெல்லாம் போட்டு இதை லிஸ்ட்டு கேட்டேன், இதை வந்து மெனு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அழகாக பண்ணி கொடுத்துருச்சு. அதை தான் அந்த குக்கை கடை கொடுத்து இப்போது ரீசெண்டாக வந்து அவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நானும் சாப்பிட்டோம் தான், நான் விட்டுட்டேன், டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டேன், உடம்புக்கு ஒத்துக்கலை.
எனக்கும் மனசில் அப்படி சொன்னால் வேறு மாதிரி போயிடும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி மேக் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேறு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் கொஷின் கேட்கலாமா? ஏதாவது புக்கு கேட்கலாம். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் கூட எழுதலாமே. ஏதாச்சும் புக்கு நாவல் பண்ணி ஸ்கிரிப்ட் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ளீஸ் ரைட் அ ஸ்கிரிப்ட் ஃபார் ட்ராமா. ஒரு சின்ன ட்ராமாவுக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி கொடுக்குன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன், பார்ப்போம். Certainly I can help with that. Thanks. What is the genre of the drama? What is the main theme or message of the drama? What are the main இப்போ நம்ம இதை மாட்டி விட்டுடலாம். நமக்கு இதை பற்றி தெரியலை இல்லைங்களா, என்னென்ன மாதிரி கொடுக்கணும்னா. எனக்கு பர்சனலாக வந்து ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஓகே, நம்ம என்ன யுவர் சாய்ஸ். இதுதாங்க ரொம்ப டிலே ஆகுது. பாஸ்ட் ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவரோட இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு வந்து நம்ம என்னென்ன வச்சுக்கலாங்க. டைப் பண்ணது ஷார்ட் ஸ்கிரிப்ட் ஆஃப் ட்ராமா. டைட்டில் த லாஸ்ட் லெட்டர். ஜானர் வந்து ட்ராமா தான். லாக் லைன். A young woman discovers a good letter that leads her on a journey of self-discovery and understanding of her family's history. Characters: Ema, a 25-year-old woman. Rachel, Emma's mother. இது கேரக்டர் செட் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக இதை கேரக்டர் செட் பண்ணி நம்ம இது ட்ராமா ஜென்ரல் கொடுக்குது. நம்ம மேபி நம்ம ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கேரக்டர் வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளே ஒரு ஃபிலிம் சும்மா குட்டி ஷார்ட் ஃபிலிம் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எடுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு வீக்கெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பராக வந்து ஏதாச்சும் ஒரு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கும்ல, அதுக்கு சொல்கிறேன். நிறையா வந்து இருப்பாங்களா, ஐடியா கிடைக்காம இருப்பாங்கல்ல, இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு 50% நம்ம ஒரு நாலேஜ் 50% எடுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து இதாகும். ஆக்சுவலாக இது வந்து ஆக்ட் 1, அதாவது சீன் 1 பாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்ட் 1 அவங்களோட இது எல்லாம் சொல்லிவிட்டு எல்லா ஸ்டோரியும் வந்து கொடுக்குது. பட் என்ன ஒன்று, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரிலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் டைப் பண்ணிகிட்ருக்கு. பட் ஆப்வியஸ்லி உங்கள் இதில் கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் நெட்ஒர்க் நல்லா தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், 2 days வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இதை நம்ம ஸ்கிப் பண்ணவும் முடியாது, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி எதுவும் பண்ணவும் முடியாது. இது எப்போ டைப் பண்ணி முடிக்குதோ அப்போ தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதான் 2 அட்வான்டேஜ் கூகுளுக்கும் இதுக்கும். என்னென்னா கூகுளுக்கு வந்து நிறைய லிங்க் கிடைக்கும், நம்ம ஏதாச்சும் ஜெர்னல் திருப்பி படிக்கலாம். பட் இது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்குதுங்க. வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஸோ இந்த லெஃப்ட் சைடு பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது நீங்கள் நிறைய டைப் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு எதுவும் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் கிளாஸ் நான் சொல்கிறேன், இதே எடுத்துக்கலாமே. ஒரு குக்கு, ஒரு ஸ்டோரி டெல்லரு அந்த மாதிரி முடிஞ்சுங்க. இதில் எண்டு கொடுத்தாங்க, இதாங்க ஸ்டோரி. இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சும்மா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துட்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு நியூ சாட் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? நியூ சாட்டில் வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணுறது அங்கே வந்து ரிலீஸ் ஆகும், அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். குக்கிங், சும்மா பேர் குக்கிங் போடுறேன். ஏன்னா இங்கே வந்து கரெக்டாக அது என்ன டைப் பண்ணதோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் பாருங்கள். இந்த இங்கே வந்துருச்சு பார்த்தீங்க. ஸ்டோரி டெல்லிங் வந்து பார்த்தீங்களா, அது இருக்கா?
இந்த நியூ சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் டைப் பண்ணி வச்சுக்கலாம். குக்கிங் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரே சாட்டில் வந்து நிறைய பேர் டைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரோல் பண்ணி தேட வேண்டியது ரொம்ப. சப்போஸ் நீங்கள் ரொம்ப லாங்காக போயிட்டீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த இதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டேப்பாக யூஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாமே. ஓகே, ஜென்ரல் நாலேஜ் ஜிகே ஓகேவா, அதை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு நம்ம யூஸ்க்காக பண்ணோம். பட் அது வந்து ஜிகே, சாரி, ஜிகே இஸ் நாட் கிளியர் கொஸ்டின் கேட்குது. நீங்கள் வந்து ஜிகே நாலேஜுங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண இஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் ஃப்யூச்சர் வந்து நிறைய அப்டேட்ஸ் வச்சுருக்கேங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் லாஸ்ட் வீக் வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு இது தட்சிண சித்ரான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அது எங்கன்னா ஈசிஆரில் ஃப்ரம் இங்கே மடிப்பாக்கத்துலேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கிறேன். 22 தான் கிலோமீட்டர்ஸ் அங்கே வரைக்கும் இருக்குது. அங்கே போயிருந்த ஒரு இது எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு ஆர்ட் கேலரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்கும். கேலரி மட்டும் கிடையாது. இதான் கொடுத்த ஒரு டிக்கெட்டு. சாரி, டிக்கெட் இல்லை, இது என்ன சொல்கிறது, ஒரு மேப் கொடுத்துருந்தாங்க. தெரியுதுங்களா? இதான் மேப்பு. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இதில் என்ன இருந்துச்சு தெரியுமா, நிறையா இது இருந்துச்சுங்க. நிறையா பழைய இது இருக்கும்ல, அது என்ன சொல்கிறது, பழைய காலத்து வீடு எங்கே இருக்கும்னு சொல்லிட்டுலாம், வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டுலாம் இருந்தது. ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஹவுசஸ் எப்படி வாழ்ந்தாங்க ஃப்ரம் 1895 தான் வந்து அப்போ இருந்த ஆட்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் போய் அதை கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். சரிங்களா? அங்கே ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பார்த்தோம். அங்கே வந்து தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே நாங்கள் வந்து எல்லா வீடு முந்தைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்தோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஹவுசஸ் இருக்குங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளா, கர்நாடகா நிறையா ஹவுசஸ் இருந்துச்சு. நான் காமிக்கிறேன், நீங்கள் போய் அங்கே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு இதாக இருக்கும். இப்போ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னா, நார்மல் வீக் டேஸ் வந்து 150 per person அடல்ட்டுக்கு. இதே வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேனா 175 நினைக்கிறேன் பர் பர்சனுக்கு. 175 அடல்ட்டுக்கு. சரிங்களா? நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி டிக்கெட் இருக்கும். பட் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா நிறைய வரி இருக்கும். அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடு. கார் பார்க்கிங்கில் போனீங்கன்னா காருக்கு வந்து 40 rupees ஒரு காருக்கு. பைக்கு தெரியல. ஓகேங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்னால் முடிஞ்சு சொல்கிறேங்க. நான் கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக கொண்டு வரேன். சரிங்களா? அது வரைக்கும் உங்களுக்கு என்ன என் மேலே எதுவும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரேன். இன்னும் Chatgptலேயே நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு வரேன் உங்களுக்கு. குழந்தைங்களுக்காகட்டும் ஒரு என்ன சொல்கிறது, எப்படி யூஸ் பண்ணலாம், இதையும் இப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத நான் ஒரு சில விஷயம் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொண்டு வரேன். மேற்கொண்டு ஒன்றும் இல்லை. நான் தட்சிண சித்ரா அடிக்கிறவங்க ட்ரை பண்ணேன். தட்சிண சித்ரா மியூசியம் இங்கே தான் நான் போயிருந்தேன். நெட்டு ஸ்லோ ஆகிடுச்சுங்க. சாரி, என்னோடய சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு. இங்கே தாங்க போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இமேஜஸை காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இமேஜஸை காமிக்கிறேன் நான். நிறைய இமேஜஸ் இருக்குது. இது வந்து இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹவுஸ்னு நினைக்கிறேன். ஆமாம், கர்நாடகா ஹவுஸு. இங்கெல்லாம் போயிருந்தேன். நான் வீடியோ காமிக்கிறேன். இதுக்குள்ளே எப்படி இன்டீரியர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ளே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆனால் வீக்கெண்டு போகிறத விட வீக் டேஸில் வந்து ஏதாச்சும் கப்பல் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் கிடைச்சதுன்னா போய் பார்த்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே எனக்கு சரியாக தெரியல மீன்ஸ் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. அப்புறம் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ இதை மட்டும் காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் போட்டேன், மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் கண்டினியூட்டி போயிடக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டாக தான் போட்டேன். நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக எடுத்து கொண்டு வரேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.